எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஆரோக்கியமான மனநிலை அதோட அவசியம் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல உடல்நலம் எவ்வளவு அவசியமாக நம்ம பேணுறோமோ அதே மாதிரி மனதோட ஆரோக்கியத்தையும் நம்ம கட்டாயம் பேணணும். மனதோட ஆரோக்கியத்தை பேணுறதுக்கான சில வழிமுறைகளை பார்க்கலாம். அல்லது அது எப்படி தீர்மானிக்கப்படுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செயலில் ஒரு நேர்மறை எண்ணம், அப்புறம் அதோட முடிவெடுக்கும் தன்மை, சமுதாய பற்று, அதோட அவேர்னஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய மனநல ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. மனநலத்தை எப்படி பேணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய மனநல ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த மனநல ஆரோக்கியத்தை எப்படி பேணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி பண்ணும்போது எண்ணங்கள் புதிதாக பிறக்கப்பட்டு நம்மளுடைய சிந்தனைகள் அதனுடைய அழுத்தம் குறைக்கப்பட்டு புதிய சிந்தனைகள் உருவாகுது. இதன் மூலம் மனநல ஆரோக்கியம் மேம்படுகிறது. மேலும் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மனநல ஆரோக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம். சமூக தொடர்பு அப்படின்னா என்னென்னா, நண்பர்களுடன் வெளியே போகிறதும் பயணங்கள் பண்ணும்பொழுதும் கூட நம்மளுடைய மனநலம் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமானது என்னன்னா தூக்கம். போதுமான அளவு தூக்கம் இருக்கும் பொழுது தான் உடல்நலமும் மனநலமும் ஒருங்கிணைந்து பேணி வளர்க்கப்படும். நன்றி உணர்வு, அதாவது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறதும் அந்த அன்புக்கு நன்றி செலுத்துறதும் நம்முடைய மனநலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இப்படி உடல் நலத்தோடு சேர்ந்து மனநல ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தும் பொழுது வாழ்க்கை சிறப்பாகவும் எல்லோர் வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.